இந்த வீடியோல இலுமினாட்டிஸோட மெயின் புள்ளியா இருந்த ராக்கஃபெல்லரை பத்தி தான் பார்க்க போறோம். அவங்க எப்படி இவ்வளவு பவர்ஃபுல்லாவும் ரிச்சாவும் மாறினாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு ஆரம்ப புள்ளியா இருந்ததே ஜான் டேவிட் ராக்கஃபெல்லர். அவர் அந்த டைம் பீரியட்லயே ஜெஃப் பெசோஸை விட 2 மடங்கு அதிகமா சொத்து வச்சிருந்தாரு. இவரோட காலகட்டத்தில் இவர் தான் மோஸ்ட் ரிச்சஸ்ட் அண்ட் பவர்ஃபுல் பர்சன் இந்த வேர்ல்டு. அந்த காலகட்டத்தில் ஜான் டி ராக்கஃபெல்லர் வந்து ஒரு புக் கீப்பரா வேலை பார்த்தாரு. அப்பதான் அமெரிக்காக்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் கெரோசின் உள்ள வருது. அதுக்கப்புறம் இந்த பிசினஸ்குள்ள என்டையரா இறங்கி நிறைய இல்லீகலான விஷயம் செய்யறாரு. எப்படின்னா இப்ப அமெரிக்காக்குள்ள ஆயில் உள்ள வருதுன்னா பயங்கரமான டாக்ஸ் போடுவாங்க. பட் இதை எதையுமே அவர் கொடுக்காம கவர்மெண்ட் அஃபீஷியலுக்கு பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணிடுவாரு. எதுக்கு அவர் ஆயில டாக்ஸ் கொடுக்காம வாங்கினார்னா குறைஞ்ச விலையில மக்களுக்கு கொடுத்து அண்ட் அவருக்கு காம்படிட்டரே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சாரு. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா இந்த வேர்ல்ட்ல உள்ள 95% ஆஃப் ஆயில் ராக்கஃபெல்லர் கிட்ட மட்டும் தான் இருக்கு. அண்ட் அவர் இந்த மாதிரி இல்லீகல் விஷயம்லாம் மறைக்கிறதுக்காண்டி மக்களுக்கு நிறைய பணத்தை டொனேட் பண்ணிட்டு இருந்தாரு. சிம்பிளா சொல்லணும்னா அவர் இருந்த காலகட்டத்தில் அவர் 500 மில்லியன் டொனேட் பண்ணியிருக்காரு. ஆனா இப்போ வரைக்கும் அவர் எவ்வளவு சம்பாதிச்சிருக்காருன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ஸோ நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்ல வரேன். மறக்காம இன்ஃபினிட் ட்ரேடர் ஃபாலோ பண்ணிக்கோங்க.